Hi friends, this is Ayappan Kandaswamy. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அர்டினோவோட எந்தெந்த சென்சாரெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் சென்சார், அப்புறம் வாட்டர் ஃப்ளோ சென்சார், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். ரெயின் வாட்டர் சென்சார் அப்படின்றது டோட்டலாகவே அது வாட்டர் சென்சார் தான். வாட்டர் பட்டுச்சு, அதாவது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா டிடெக்ட் பண்ணக்கூடியது தான் அந்த ரெயின் வாட்டர் சென்சார். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்சார் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் சென்சார். இது வாட்டரோட லெவலை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் அப்படின்ற சொல்லப்படுது. இந்த சென்சார் வச்சு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சென்சார் பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்சாரை நம்ம டைரெக்டாக ஆர்டினோவோட கனெக்ட் பண்ண முடியும். இதில் ஒரு சோர்ஸ் பின்னு, ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் பின் இருக்குது. இந்த சென்சார் ரெண்டு எல்இடி இருக்கும். ஒரு எல்இடி டிடெக்டிங் எல்இடி, ஒரு எல்இடி நார்மலாக ஓப்பனில் இருக்கக்கூடிய எல்இடி. இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவலை டிடெக்ட் பண்ணும். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சாரோட ரேஞ்ச் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட ஹைட் இருக்கும். இந்த 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். ஸோ இந்த 5 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டரில் வாட்டர் லெவல் பட்டுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அலார்ம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதாவது நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் தண்ணி நிறைஞ்சிருக்கோம் அப்படின்றத இந்த வாட்டர் லெவல் சென்சாரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் ஏற்படக்கூடிய இடத்துல, அதாவது இப்போ சென்னையில் ஃப்ளூட் வந்துச்சு, அப்புறம் அதே மாதிரி சவுத் தமிழ்நாட்டிலையும் ஃப்ளூட் வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளூட் வரக்கூடிய போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மிட் நைட்டில் ஃப்ளூட் வந்துச்சுன்னா தெரியாது, அதாவது மிட் நைட்டில் வெள்ளம் வந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டு வாசலில் எல்லாருமே இந்த வாட்டர் லெவல் சென்சாரை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அலாட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது அக்ரிலேண்ட்லேயும் இதை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளட்டில் இருந்து, அதாவது அதாவது மழை வெள்ளத்தில் இருந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இதை வச்சு பண்ணலாம். இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு அதிகமான விலைலாம் கிடையாது. இந்த சென்சார் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக வாங்கினாலுமே 300-350 ரூபாய் வரும். லோ குவாலிட்டியில் வாங்கினீங்க அப்படின்னா 150 250 வரைக்கும் இருக்கும். இந்த வாட்டர் லெவல் சென்சார் வச்சு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் லெவலை வச்சு லைட்டிங் செட்டப் பண்ணலாம். வேறு நிறைய ப்ராஜெக்ட் இந்த வாட்டர் லெவல் சென்சார் வச்சு இப்போதைக்கு நான் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ளட் டைமத்தில், அந்த ஃப்ளூடு டைம், அதாவது இந்த வெள்ளம் டயத்தில் பிரிட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜஸ் ஃபுல்லாமே மூழ்கி போயிடுது. இந்த மாதிரி மூழ்கி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வாட்டர் ஃப்ளோ சென்சாரை வச்சு, அதாவது வெள்ளம் ஆறுகளில் வெள்ளம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த வெள்ளம் அதிகமாகும் போது அந்த பிரிட்ஜை ஒரு 5 மீட்டர் ஹைட் பண்ண முடியும். இந்த வாட்டர் சென்சாரை வச்சு நம்ம 5 மீட்டர் ஹைட் பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாடல் நான் பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயப்பன் கந்தசுவாமி.